ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அனௌன் செஃப். இன்றைக்கி நம்ம அரிசியும் பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 கப் அரிசினா 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக இப்போ 2 கப் துவரம்பருப்பு அரிசி ரெண்டுத்தையும் சேர்த்து 2 கப் நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்ததும் அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, நான் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி துவரம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து 2 டம்ளர் எடுத்துருக்கோம். அப்போ நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் இதில் 4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இது ஊற்றிக்கிறேன். இது இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம அரிசியும் பருப்பையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க அரிசி துவரம்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே ஓப்பன்லேயே வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசியும் பருப்பும் ஒரு 1/4 வெந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 3 விசில் விட்டாச்சு. கேஸ் இறங்கிடுச்சு. சாதம் நல்லா வெந்துருச்சு. கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்து இதை நல்லா கிண்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா நெய் விட்டு நல்லா கலந்தாச்சு. அரிசி பருப்பு சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் ரெடி. இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை வாழைக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் தயிர் கூட இதுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க.